எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை விட காலை உண்ணத்தக்கவர்களாக நீங்கள் காணுகிறவன் குழந்தையாக இருக்கிறதினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை நான் நிறைந்த மனிதன் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வந்தோம். இந்த வருட துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரை நம்ம தொடர்ந்து அநேக காரியங்களை தியானித்து கொண்டே வந்தோம். அவைகளில் சில முக்கியமான தலைப்புகள் கீழாக சப் டாபிக்ஸா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். சில காரியங்கள், சில சப் டாபிக்ஸ்ல சில விஷயங்களை நம்ம அடிப்படையான காரியங்களை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுல கடைசியா நம்ம பார்க்கறது வந்து மீட்பின் சத்தியங்களை நம்ம பார்த்து வரோம். The reality of redemption, மீட்பின் நிஜங்கள். நம்முடைய மீட்பு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது அப்படின்ற காரியங்கள்லாம் பார்க்கிறோம். இன்னையோட கூட இந்த தலைப்பு முடியுது. அடுத்த வாரத்துக்கு புதிய தலைப்பு ஆரம்பிக்கும். அப்ப கடந்த ஒரு சில நாட்களாகவே இதோட கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபுல்லாக இதை பற்றியதான சில அடிப்படையான காரியங்களை, முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இதுல கடைசியா நம்ம பார்க்கிறது நீதியின் வசனத்தை எப்படி நாம் பழக்கப்படுத்துவது. பைபிள் இருக்கு, எல்லா கையிலும் பைபிள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு இந்த வேதத்தை எப்படி பயன்படுத்துறது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பைபிளை தூக்கி காமிச்சு அப்பாலை ஒரு சாத்தாரன்ட்டு மகர போல காமிக்கிற மாதிரி இந்த பைபிளை எடுத்து பயன்படுத்தணுமா? இல்ல இந்த பைபிளை நாம் எப்படி பயன்படுத்துறது? இந்த எல்லா கையிலும் இருக்கிற இந்த வசனத்தை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம எப்படி இந்த வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் நமக்கு தெளிவா சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி, வசனத்தை கொடுத்ததான சாட்சியினாலும் பிசாசை ஜெயிக்கிறார்கள். அப்ப நாம பிசாசை ஜெயிக்கிறதுக்கு வசனம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. பிசாசை ஜெயிப்பதற்கு வசனம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. வசனத்தை கொண்டுதான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சோதிக்கப்படும் போதும் சரி, தன்னுடைய வேதனையின் காலகட்டத்திலும் சரி, அவருடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா பிசாசுனால் சோதிக்கப்படுறாரு. அப்போ அவர் என்ன பயன்படுத்துறாரு? அவர் நினைச்சிருந்தா பிசாச ஒரு செகண்ட்ல இல்லாம பண்ணிடலாம். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். உண்டானதும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, சர்வத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். தேவதூதர்கள் அவரை தான் உண்டாக்கி இருக்கிறார். அவர் சிருஷ்டிக்கிறவர். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்கிட்ட அவர் மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால, மாம்சத்துல இருந்த ஆதாம் தன்னுடைய வல்லமைகளை பிசாசானவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவன் என்ன ஆயிடுச்சு? மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால இப்ப வந்து டாமினேட் பண்ண பார்க்கலாம். இப்ப தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் 100% மனிதனா தான் வந்தார். நமக்கு அடிச்சா எப்படி வலிக்குமோ அதே போலதான் அவருக்கும் வலிக்கும். நமக்கு கிளீனா எப்படி வலிக்குமோ அதே போலதான் வலிக்கும். நமக்கு எப்படி பசி இருக்கோ அதே போலதான் பசி இருந்துச்சு. நமக்கு எப்படி தாகம், தூக்கம், எல்லா உணர்வுகளோடு கூட தான் அவர் இருந்தாரு. ஆனா அவர் 100% தெய்வத்தன்மையும் கொண்டிருந்தார். தன்னுடைய தெய்வத்தன்மையை வெறுமையாக்கி தன்னுடைய தெய்வத்துவத்தை அவர் உதறி தள்ளி அதை வந்து நமக்காக எல்லா விஷயம் உதறிக்கிட்டே என்ன பண்றாரு? மாம்ச சரீரத்தை எடுத்துக்கிறார். இன்கார்னேஷன் சொல்லுவாங்க. மாம்ச சரீரத்துல அவர் வந்து நமக்காக வெளிப்பட்டு ஒரு மிகப்பெரிய விடுதலையை நமக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்துல அவர் பிசாசை எப்படி ஜெயிக்கிறார்? நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. வேத வசனத்தின் மூலமாக ஜெயிக்கிறார். நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியது, நமக்கு பெரிய ஒரு நாம பின்பற்ற வேண்டிய ஒரு பெரிய பாதை அது. ஆனா நம்ம செய்ய தவறுகிற பாதை அதுதான். நம்மளுடைய பிரச்சனை நேரத்தில் நம்ம வசனத்தை எடுக்கிறதே கிடையாது. நம்மளுடைய பிரச்சனை நேரத்தில் நம்ம ஆப்போசிட்டான சில வசனங்களை நம்ம எடுத்துட்டு இருப்போம். நம்ம பிரச்சனை நேரத்துல சிலதுல அதுக்கு எதிரடையான வசனங்களை, அதுக்கு சப்ப கட்டு கட்டிக்கிறதுக்கு, அதுக்கு காரணம் சொல்லிக்கிற மாதிரி, என் வாழ்க்கையில கத்துறது தான் அனுமதிச்சாரு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான வசனங்களை எடுத்துட்டு ஒரு பொருளை எதுக்கு பயன்படுத்துறோன்றதுதான் அது நன்மை. ஒரு கத்தியை வச்சு ஒருத்தனை குத்தவும் செய்யலாம், இல்லை அவனை காப்பாற்றவும் செய்யலாம். ஆப்ரேட் பண்றதும் கத்தியில தான். ஒரு மனிதனை சாகடிக்கிறதும் கத்தியால சாகடிக்க முடியும். ஒரு மனிதனுக்கு உணவை கொடுக்கவும் முடியும், உணவை அவனுக்கு பிடுங்கவும் முடியும் ஒரு கத்தியை வச்சு. அப்ப அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அதே போலதான் பரிசுத்த வேதாகமும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நம்ம வந்து ஒரு மந்திர பொருள் மாதிரி பயன்படுத்துறோமா, இல்ல ஒரு தலையாணி மாதிரி வச்சு பயன்படுத்துகிறோமா, இல்ல வந்து ஒரு அழகு பொருளா நம்ம பயன்படுத்துகிறோமா?
இல்ல வந்து நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறோமா? சும்மா போனா வெறுங்கை வீசிட்டு போனா சொல்லுவாங்க, ஊழியத்துல போகும்போது வெறுங்கை வீசிட்டு போனா சும்மா கடைக்கு போறாருன்னு அர்த்தம், பைபிளுக்கு போனா ஊழியத்துக்கு போறாருன்னு அர்த்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி பைபிளை வந்து நம்ம வந்து அடையாளத்துக்காக பயன்படுத்துறோமா, எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு, நம்மளுடைய வெற்றி இருக்கு, நம்மளுடைய ஜெயம் இருக்கு. இங்க பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு, இவர்கள் காலத்தை பார்த்தால் இவர்கள் வந்து அநேக போதனை செய்ய வேண்டியவர்கள், அநேகருக்கு போதிக்க வேண்டியவர்கள், கர்த்தருடைய வழியை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் இவர்கள். ஆனா இவர்களுக்கு என்ன, சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அடிப்படையை கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு இந்த எபிரேயர்களுக்கு, யூதர்களுக்கு. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவங்க பைபிள் ஸ்காலர், அதுல வந்து பயங்கரமான பைபிள் ஸ்காலர், நிறைய மறைபொருளை எடுத்து சொல்லுவாங்க, அநேக விஷயங்களை எடுத்து பேசுவாங்க. இந்த பழைய பாட்டின் டீச்சிங்ஸ் எல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வேத வசனத்தை வந்து பாராசம் சொல்லுவாங்க, அதாவது பழைய பாட்டின் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் இருக்கிற வேத பகுதியை தீர்க்க தரிசன புஸ்தகங்களோடு கூட ஒப்பிட்டு நடக்கிற ஸ்டடி பாராசா தோரா ஹப்தாரான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டடியிலாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலா வேர்ட் பை வேர்ட் இருக்கும். எது நியாயப்பிரமாண புஸ்தகம் 5ஆம் இருக்குல்ல, 5ஆமத்துல இருக்கிற காரியங்கள் அப்படியே அதே சம்பவம் கொஞ்சம் வேற ஒரு சம்பவத்துல நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான், வேற எதுவுமே நம்ம இது பண்ணுறது. இப்ப நம்ம எப்படி பழைய ஏற்பாட்டு வேற பகுதியை எடுத்து புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறோம். யூதர்களுக்கு புதிய ஏற்பாட்டை அவங்க கிடையாது, புதிய ஏற்பாடு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, புதிய ஏற்பாடே அவங்க கிடையாது. அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் தான் அவங்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம், சங்கீதம் மற்றும் ஞானப்பாடல். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்களை எடுத்து தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிற சம்பவங்களோட ஒப்பிட்டு அவங்க சில காரியங்களை என்ன பண்ணுவாங்க, ஒப்பிட்டு பார்த்து அதை வேத வசனத்தை தெளிவாக அவங்க விளக்குவாங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு ரட்சகர் ஒருத்தர் வந்துட்டாருப்பா, அவர் உங்களுக்கு மீட்பை ஏற்படுத்திட்டாரு, அவர் பிடிச்சுக்கிட்டு நீங்க வெளியே வாங்க, நாங்க அந்த ரட்சகரை நாங்க பிடிச்சுக்கிட்டோம், நாங்க மீட்பு அடைஞ்சிட்டோம், ரட்சிப்பை நாங்க சுதந்திரிச்சு கொண்டுட்டோம், கர்த்தருடைய வரிகளை நாங்க காணப்பட போறோம், அவருடைய மனவாட்டியாக நாங்க காணப்பட போறோம் அப்படின்ட்டு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா சூழ்நிலையிலும் நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு இருக்கின்ற அடிப்படையான சத்தியத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. காலத்தை பார்த்தா போதகர் தான் அவங்க. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையான சத்தியங்கள் ஏன் அவங்களுக்கு தேவைப்படுது? ஏன்னா நீதியின் வசனத்துல அவங்களுக்கு பழக்கமே இல்லை. அப்ப நீதியின் வசனத்தை பழக்கப்படுத்துகிறவர்களாய் நாம இருக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும். வேத வசனத்தை நாம பிராக்டிஸ் பண்ணணும். இறையலை குறித்து சொல்லும்போதே மெத்தடிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்டென்ட் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் பிராக்டிஸ், விசுவாசத்தையும் பிராக்டிஸ், அதாவது அதை நிஜப்படுத்தணும், அதை வந்து செயல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும். அப்ப இறையிலே அதுதான். அப்ப நாம சில விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். வேத வசனத்தை எடுத்து நாம பழக்கப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி நாம பழக்கப்படுத்தினால் மாத்திரமே நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், 40 வருஷம் சர்ச்சுக்கு போனேன், 50 வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன்றதுல இல்லை. வேத வசனத்தை நான் எப்படி பழக்கப்படுத்திருக்கிறேன்றதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு. இந்த வேத வசனத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன், என்னுடைய வாழ்க்கையில எப்படிலாம் நான் இந்த வேத வசனத்தை எடுத்து நான் பயன்படுத்தி அதை நான் வெற்றி காணுங்கிறேன், அனைவரோட வாழ்க்கையில வெற்றி கொடுத்துருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில எப்படி நான் பிசாசு ஜெயித்திருக்கிறேன், இதுலதான் நான் ஆவிக்குரிய வளர்ச்சி, இதுலதான் அடங்கியிருக்கும், இதுலதான் அந்த வளர்ச்சி இருக்கு. ரொம்ப நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். குறிப்பா பாத்தீங்கன்னா கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் தெளிவா சொல்றாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அது 3ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு நான் வாசிக்க சொன்னேன். போதிய சொல்றது 3ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். அது குறிப்பா அந்த 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். விசுவாசத்தை ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருப்பபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம், விசுவாசிக்கிறதை பேசுகிறோம். புரியுதா உங்களுக்கு? விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆனா விசுவாசிப்பதற்கு எதிரான காரியங்களை நான் பேசுறது கிடையாது. புரியுதா? விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிற காரியங்களை நானே பேசுறேன். என்ன நான் விசுவாசிக்கிறேன்? கர்த்தரை விசுவாசிக்கிறேன். எதுக்கு நம்ம பாடல்களை பாடுறோம்? எல்லா நெருக்கத்திலும் இருந்து எங்களை விழாமல் காக்கும் நல்ல கர்த்தர், எங்கள் மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும் கர்த்தர் என்று அந்த கர்த்தரையே நம்ம உயர்த்துறோம், அந்த கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துறோம். அந்த கர்த்தர் என்ன காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய முடியும்னு நம்ம தைரியமாய் நம்ம பாடுறோம்னா அது அறிக்கை, அது நாவின் அறிக்கை. அதான் பாடல் ஆராதனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பாடும் பொழுது பிசாசுக்கு ஒரு விஷயத்தை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. நான் ஒரு காரியத்துல, நான் ஒரு விஷயத்துல
நான் ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கேன், நீ உன் கட்டுப்பாட்டுல நான் இல்லை, நான் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுல நான் இருக்கேன், அவர் தான் என்னை போஷிக்கிறவர், அவர் தான் வாழ செய்கிறவர்ங்கிற நிச்சயத்தை நம்ம பறைசாற்றுகிறோம். அப்ப விசுவாசிக்கிறேன், அதனால் பேசுறேன். அப்ப விசுவாசிக்கிறதை நீங்க பேசணும். என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? இருக்கு. அதான் சொன்னேன், ரியாலிட்டின்றது ஃபேக்ட்ன்றது ரெண்டு விதத்துல இருக்கு. ஒரு ஃபேக்ட் என்ன, இருக்கிற நிஜம். நம்ம வீட்டுக்கு போனா நம்ம அந்த பிரச்சனை கண்ணுக்கு தெரியுது, தொட்டு பார்த்தாலே ஜுரம் இருக்கு. உதாரணத்துக்கு ஜுரத்தை சொன்னேன், ஜுரம்ன்றது இருக்கதான் செய்யுது, தொட்டு பார்த்தாலே தெரியுது. ஆனா இன்னொரு நிஜம் என்ன, இந்த நிஜம் மாறக்கூடியது. இந்த ஃபேக்ட்ன்றது மாறக்கூடியது. ஆனா இன்னொரு நிஜம் இருக்கு, அது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின ரட்சிப்பு, கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின மீட்பு, கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின நல்வாழ்வு. அவருடைய உடன்படிக்கைன்றது மாறாதது. புரியுதா? அவருடைய உடன்படிக்கைன்றது மாறாது. அந்த மாறாத உடன்படிக்கையை என்ன பண்றது, அவரு மாறதே கிடையாது, அதுல அவரு விலகி போறதே கிடையாது. இந்த மாறாத உடன்படிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த மாறாத உடன்படிக்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். இன்னும் 7ஆம் வசனம், 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 8 பொக்கிஷத்தை 3ஆம் வசனத்துல வாசிக்க தெரிஞ்சது. இது தேவ மகிமைங்கிற பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவ மகிமையாகிய பொக்கிஷம். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த மகிமை புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் எங்க இருக்கு? இப்ப மண்பாண்டமாகிய, மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரமாகிய இந்த மண்பாண்டம் மெட்டபர் பண்ற இந்த மண்பாண்டத்துல அந்த பொக்கிஷத்தை நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மண்பாண்டத்துல அதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்குது. அப்ப இந்த பெற்றுக்கொண்ட இந்த பொக்கிஷத்தை நாம எடுத்து பயன்படுத்தணும். இதன்படி நம்ம வாழ்வதற்கு நாம முயற்சி செய்யணும். அநேக காரியங்களை நம்ம நடைமுறைப்படுத்த நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க பழக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னா they are unskillful use of God's word. ஆங்கில வேதமும் அப்படியே போதிக்கிறது. என்ன சொல்லுது 13ஆம் வசனத்தை, they are unskillful. அவங்களுக்கு அந்த ஸ்கில்லே கிடையாது. வசனத்தை எடுத்து பழக்கப்படுத்துவதற்கான ஸ்கில் இல்லை அப்படின்ட்டு சொல்லுது. மோசேக்கு கர்த்தர் மீட்பை கொடுக்கும் பொழுது, விடுதலை கொடுக்கும் பொழுது ஜனங்களின் கூக்குரலை அவர் கேட்கிறாரு. ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கிறாரு. ஆனா ஜனங்களுடைய கூக்குரல் நிமித்தமா அவங்களுக்கு ஐயோ இவங்க ரொம்ப கத்திட்டாங்க, இனிமே நம்ம இறங்குவோம் அப்படின்னு கிடையாது. கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. 1ஆவது வருஷத்துல கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க, ஆண்டவரே எங்களை விடுவியும், ஆண்டவரே எங்களை விடுவியும்ட்டு. நம்ம போதனையின்படி இன்னும் கொஞ்சம் கூரை ஏட்டல, இன்னும் வானத்தை ஏட்டல, இன்னும் 3ஆவது மாடி ஏட்டல, 4ஆவது மாடி ஏட்டல, 10ஆவது மாடி ஏட்டல. இன்னும் நீ எவ்வளவு நீ அதிகமா கத்துறியோ அந்த அளவுக்கு தான் காது கேட்கும். அந்த அளவுக்கு தான் நீ எவ்வளவு சத்தமா பண்றியோ, இத்தனை பேர் கூடி நீங்க கத்துறீங்களோ அதனால அப்பதான் கடவுள் கேட்பாரு. அது வரைக்கும் அவர் அமைதியா இருப்பாரு அப்படின்ட்டு ஒரு தவறான கண்ணோட்டம் கர்த்தரை குறித்து வந்திருக்கு. இங்க ஜனங்கள் கூக்குறல கர்த்தர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அவருக்கு கேட்காமலாம் கிடையாது. அவர் நீங்க கேட்கறதுக்கு முன்பாக அவருக்கு சொல்றாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, உன் தலைமுறை போயிட்டு அந்நிய தேசத்துல இருக்கும், ஆனா நான் அவங்களை விடுவிப்பேன், 4ஆம் தலைமுறைக்கு மேல அவங்கள நானு விடுவிப்பேன்றாரு. ஏன் பண்ண முடியல? அப்ப கடைசியில கர்த்தர் எப்ப விடுவிக்கிறாரு பாத்தீங்கன்னா, தன் உடன்படிக்கை என்னைக்கு அவர் நினைவு கொண்டாரோ, ஆபிரகாமோட உடன்படிக்கை நினைவு கொண்டார், ஜனங்களை விடுவிச்சார். அப்ப இந்த ஆபிரகாமோடு கூட அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினதை நினைவுபடுத்துறதுக்கு, இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்படுறாரு. புரியுதா? இந்த 430 வருஷத்துல ஒரே ஒரு மனுஷன் இந்த உடன்படிக்கை என்ன பண்றாரு, ஆஹா இது என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, இந்த அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாது, இந்த பிரச்சனையில இருக்கக்கூடாது, இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடாதுன்ற முடிவு பண்ணி அவர் என்ன பண்றாரு, செயல்பட ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் அவரை செயல்படுத்துறாரு, அவரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நாம கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல நாம செயல்பட தெரிஞ்சுக்கணும். அதான் அந்த வைலர் சைடு. லீகல் சைடு என்ன, கர்த்தர் நம்ம செஞ்சு முடிச்சிட்டாரு, கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு, கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு.
ஆனா இதை நம்ம எடுத்து பயன்படுத்துறது தான் வைட்டல் சைடு. இது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம செய்ய வேண்டிய காரியம், நாம செய்ய வேண்டிய இந்த காரியத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை கிரியை செய்யணும். அவர் கடவுள் தானே, அவர் செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கடவுள் நம்மளை மனுஷனா மதிக்கிறார். நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு? நம்மளை நாம மதிக்கிறத விட நம்மளை அவர் மதிக்கிறார். இந்த பூமியில அவர் செயல்படுறதுக்கு அவரால் முடியும். ஆனா நமக்கு இது புரியல. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு, ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ்ல லீடர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. டீச்சர் சொல்றாரு, நான் வரமாட்டேன் இந்த கிளாஸ்ல, இந்த நேரத்தில் வரமாட்டேன், இந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோ, யார் யார் பேசுறாங்க எழுதி வச்சுக்கோ. ஏன்னா நிறைய டீச்சர் இருக்கிறதுனால அதை சொல்றேன். இது நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போயிட்டு பின்னாடி ஏன்டா கத்துற, ஏன் பண்ற, ஏன் இது பண்ற, அதை பண்றேன்ட்டு பாதியாரே திரும்ப பேசி போனா அங்க இருக்கிற ஒரு லீடரா ஏற்படுத்தப்பட்ட மரியாதையே இல்லை. ஏன்னா இவன் என்ன பண்ணல, சரியா செய்யறதான் அவர் செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தரை நியமிச்சுட்டாங்க அப்படின்ட்டு நியமிச்சவரே போயிட்டு மறுபடியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, அப்ப செய்ய பண்ண ஒருத்தரை நாம அப்பாயின்ட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்ப இந்த பூமியில நன்மைகள் நடப்பிப்பதற்கு தேவன் மனுஷங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, அப்பாயின்ட் பண்ணிருக்கிறாரு. இப்போ மறுபடியும் தேவனால முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா தேவன் செய்யறாரான்னு கேட்டா செய்யறாரு. எப்படி செய்யறாரு? நம்ம மூலமா செய்ய விரும்புறாரு. ஏன்னா அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு, அதற்காக நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம மூலமாக தான் கிரியை செய்ய கர்த்தர் விரும்புகிறார், நம்ம மூலமாக செயலாற்ற விரும்புகிறார். இதுதான் உதாரணம் சொன்னேன். ரட்சிப்பு வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாத ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பிதாவாகிய தேவன் உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே ஏற்படுத்தி விட்டாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த ரட்சிப்புக்கு தேவையான காரியங்களை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. ஆனா இந்த ரட்சிப்புக்கு நாம என்னைக்கு ஆமா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் நாம நாவினால அறிக்கை செய்கிறோமோ, விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் போல் சொன்னார்ல, இந்த விசுவாசத்தின் ஆறு உடலாக இருந்து என்னைக்கு நான் விசுவாசத்தை நான் பேசுகிறேனோ அன்னைக்கு ரட்சிக்கப்படுறேன். பிறந்தவனே ரட்சிக்கப்படல, தேவனுடைய சித்தம் தான். இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சிட்டாரு தான். ஆனா நிறைவேற்றி முடிச்சதுனால நீங்க ரட்சிக்கப்படலையே. நீங்க பிறந்த எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்களா? நீங்க 800 கோடிகளுக்கு அதிகமான ஜனங்கள் உலகத்துல இருக்காங்க. ஆனா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேட்டா கிடையாது. யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவங்க தான் ரட்சிக்கப்படுறாங்க. யார் அதாவது சபைக்கு வரவங்க அவங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னு வசனம் போதிக்கல. ஒரு போதகர் சொல்றாரு, ஒரு பயங்கரமான பைபிள் டீச்சர், நிறைய விஷயங்களை எடுத்து பயங்கரமா போதிப்பாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக வேதாகம கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிற மனுஷன், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மனுஷன் பாருங்க. கடைசி நாட்கள்ல அவர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்படவே இல்லை, வசனத்தை எடுத்து ஒரு டெக்ஸ்ட் புக்கை எடுத்து எப்படி நான் பிரசங்கிக்க முடியுமோ அது மாதிரி நான் பிரசங்கிச்சிருந்திருக்கேன் எவ்வளவு நாளும். எனக்கு ரட்சிப்பின் அனுபவமே இல்லை, இப்பதான் நான் ரட்சிக்கப்படுறேன்ட்டு 50 வருஷம் பைபிள் காலேஜ்ல போதிச்ச ஒரு ஆளு சொல்றாருன்னா, அப்ப வசனத்தை எடுத்து போதிக்கிறதுனாலே என்ன பண்ணல இல்ல, என்னைக்கு உள்ள போதோ, என்னைக்கு ஆத்மாத்மாய் அதை நான் நேசிக்கிறனோ, என்னைக்கு நான் இருக்க பற்றி கொள்கிறனோ, என்னைக்கு நான் அதை எடுத்து பயன்படுத்தணும், அன்னைக்கு தான் என்ன பண்றேன், ரட்சிக்கப்படுறேன். இதயத்தில் விசுவாசிக்கிறோம், நாவினால. அப்ப இதே போலதான் இந்த நன்மையை, இந்த ரட்சிப்புன்ற நன்மையை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம பெற்றுக்கொள்ள நமக்கு முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதயத்தில் விசுவாசிக்கணும், நாவினால அறிக்கை செய்யணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3, 5, 6. எங்களால் ஏதாவது ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையில் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரை எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அவரை எங்களுக்கு தகுதி உள்ளவர்களாக்கினார். 7ஆம் வசனம். எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது என்றார்களே. இப்ப பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குமான காரியங்களை அப்போஸ்தலர்கள் பேசிட்டு இருக்காரு. 40 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வசனன்றது கையில இல்லை, வசனன்றது அவங்க கையில இல்லவே இல்லை. மோசே மூலமா தான் கர்த்தர் என்ன பண்றாரு, வசனத்தை எழுதுறாரு. ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை வைத்தாவது அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும், தங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க அறிந்துக்கணும்ன்றதுக்காக, கர்த்தரை குறித்ததான தெளிவை அவங்க பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக
தெளிவான திட்டமான வசனங்களை ஒரு இப்போ எப்படின்னா அது வரைக்கும் ஒரு வாய்ச்சொல் மூலமா தான் ஆபிரகாம் வந்து இருந்தாரு, அவரோட வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு, அது இருந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வாய்மொழி சொற்கள் தான் இருந்துச்சு. இப்ப ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளுதல் அப்படிதானே சொல்ல முடியும். ஒருத்தருடைய புரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் தான் அதை நம்ம இது பண்ண முடியும், கேட்க முடியும். ஒரு காரியத்தை எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, மெயின் ரோட்ல ஒரு சம்பவம் நடக்குது, எல்லாரும் போய் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ல சொல்லுவான். இவன் வந்து அவன் அடிச்சான், இல்ல அவன் தான் இவன் அடிச்சான்னு சொல்லுவான், இல்ல 2 பேரும் இன்னொருத்தான் அடிச்சான்னு இன்னொருத்த சொல்லுவான். இப்படி ஒருத்தருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு, அவங்க ஆங்கிள் வித்தியாசம் இருக்கு, அவங்க யோசிக்கிற விதங்கள்ல வித்தியாசம் இருக்கு. இதனால வாய்ச்சொல்லின் மூலமாய் அக்யூரேட்டான சில விஷயங்கள் என்ன பண்ண முடியாது, கடத்த முடியாது, இது கொண்டு போக முடியாது அடுத்த தலைமுறைகள். ஆனா அது வரைக்கும் வாய்ச்சொல் மூலமா தான் இருந்துச்சு. ஆபிரகாம் பண்ணதை ஈசாக்கு கண்ணாட பாக்குறாரு, ஆபிரகாமுடைய காரியங்களை ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா யாக்கோபு ஏசாவுடைய காரியங்களை கூடாரவாசியா இருந்தார். யாரு? யாக்கோபு. ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட ஆபிரகாம் மரிக்கும் போது யாக்கோபுக்கு ட்வின்ஸ், அதனால அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு வரைக்கும் ஆபிரகாம் உயிரோட தான் இருக்கிறாரு. கூடாரவாசியா இருந்ததுனால ஆபிரகாமுடைய கூடாரத்துல ஆபிரகாமோடு கூட யாக்கோபு கூட இருந்திருக்காங்க. அப்ப யாக்கோபுக்கு டைரக்டா கர்த்தருக்கு ஆபிரகாம் அழைத்தார்ன்ற காரியங்கள் யாக்கோபுக்கு டைரக்டா ஆபிரகாம்கிட்டே வந்திருக்கலாம். ஒரு 14 வயசுன்றது ஒரு மெச்சூரான ஓரளவுக்கு டீம் வந்துட்டாரு, ஒரு டீம் வந்துட்டாரு. அப்போ ஒரு மெச்சூரிட்டியில இருக்கிறதுனால சில விஷயங்களை அவங்களால புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபு மூலமாய் நம்முடைய 12 கோத்திரங்களுக்கும் 12 பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி கடத்தப்பட்டிருக்கலாம். திரும்பி இவர்கள் மூலமா எகிப்துக்கு, ஏன்னா யாக்கோபே டைரக்டா எகிப்துக்கு வர, எகிப்து சாஸ்திரங்கள்ல கூட இதை எழுதி வச்சிருக்கலாம், சம்திங் நடந்திருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஏன்னா எகிப்துல மிகப்பெரிய லைப்ரரி இருந்துச்சு, அதை பத்தி சொல்றேன். மிகப்பெரிய லைப்ரரி இருந்துச்சு. எப்படி மோசைக்கு விசுவாசம் பெருகுச்சுன்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. உண்மையிலே அற்புதமா இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா ஜனங்களுக்கு இதெல்லாம் ஒரு செவிவழி செய்தியாகவும் ஒரு அங்கங்க கேள்விப்படுற தகவல்களாக தான் இருக்கு. ஒரு ப்ராப்பரான புக் இல்லை. இப்ப விடுதலையாக கூட்டிட்டு போகும்போது கர்த்தர் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்கார்டை ஏற்படுத்துறாரு. இந்த ரெக்கார்டு மூலமா நீ நல்வாழ்வு பெற்றுக்கொள்றாரு. நீங்க அப்படியே வாசிங்க 3ஆம் அதிகாரம், இது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆக்கிரயத்திற்கு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையாய் இருக்கும். ஆக்கிரயத்திற்கு கொடுக்கும் ஊழியம் மகிமையா இருந்தா நீதியை கொடுக்கும் ஊழியம். இந்த பழைய உடன்படிக்கை எல்லாமே குற்றப்படுத்துது. நான் சொன்னேன் நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, 10 கட்டளைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மனுஷன் எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கிறான் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷனுடைய நிஜத்தை, மனுஷன் எந்த அளவுக்கு இருக்கிறான், அவன் எந்த அளவுக்கு அவனோட பாவ நிலை, அவனுடைய மோசமான நிலை, அவன் எந்த அளவுக்கு அவனை காண்பிக்குது அப்படின்றத கண்ணாடியில காண்பிக்கிறது போல காண்பிக்கிறது தான் பழைய உடன்படிக்கையில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாணம். 10 கட்டளையை எழுதி கொடுத்தது எதுக்குன்னா, அது மனிதன் எந்த அளவுக்கு மோசமானவனா இருக்கிறான், மனிதனுடைய சிந்தை, அவனுடைய செயல்கள் எந்த அளவுக்கு அக்கிரமம் நிறைந்ததா இருக்கு, எந்த அளவுக்கு அவனால் தேவனை கிட்டி சேர முடியாததா இருக்கு அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான். போனாலும் சொன்ன இயேசு கிறிஸ்து நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிகிறதுக்கு அந்த ஸ்திரியை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்திரியை கல்லெறிகிறதுக்கு நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்குது. கல்ல எடுத்துட்டான், சொல்றான் நியாயப்பிரமாணத்தின்படி இப்ப நான் தண்டனை செலுத்த போறேன், தண்டனை கொடுக்க போறேன், அந்த பெண்ணுக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். இயேசு கிறிஸ்து பார்த்தா எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இதே விரல், அந்த இடத்துல விரல் வரும், விரலினால் எழுதினார். இதே விரல் எங்க வருது, பழைய பாட்டுல 10 கட்டளையில வந்து தேவன் தன் விரலினால் ஃபர்ஸ்ட் 10 கட்டளை எழுதுறாரு. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து தன் விரலினால் 10 கட்டளை அவர் தான் கொடுத்தாங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்தவரை இப்ப இந்த ஜனங்களுக்கு நீ நியாயப்பிரமாணத்தின் படி இந்த ஸ்திரியை கல்லெறிய வந்திருக்க, இப்ப பாரு அப்படின்னு நியாயப்பிரமாணம் இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியே இச்சியாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்ற நியாயப்பிரமாணம் வரும்போது அவன் கழுத்துக்கு கீழே போட்டு போயிட்டான். ஏன்? நியாயப்பிரமாணம் அவனை குற்றப்படுத்திடுச்சு. அவர் எழுதுற நியாயப்பிரமாணத்தை எழுதுறாரு, அதை பார்க்கறான். பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை கொடுக்க வந்தவன் குற்ற உணர்ச்சினால எல்லாத்தையும் கீழே போட்டு போயிட்டான். குற்ற உணர்ச்சினால அவன் என்ன பண்ணிடுறான், ஓடிடுறான், அவன் வெளியே செல்றான். ஏன்? அந்த நியாயப்பிரமாணம் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துது, அது அழிவுக்கு நேராக கொடுக்குது, அது தேவனுக்கு கிட்டி சேர விடாது. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நீங்க மன்னிங்க அப்படின்னு யாராவது எவனாச்சும் வந்தானா நியாயப்பிரமாணத்தை பார்த்துட்டு யாரும் வரவே இல்லை. அவன் என்ன பண்ணான், பிள்ளை கழுத்துக்கு கீழே போட்டு போயிட்டான். ஆனா
இந்த நியாயப்பிரமாண ஊழியம், இந்த அழிந்து போகிற ஊழியம் அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. தேவனுடைய மகிமை யாத்திராம புஸ்தகத்தை வாசி பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கலாம், கர்த்தருடைய மகிமை இருக்கலாம், கர்த்தருடைய தெய்வீக வல்லமை வெளிப்படுது, கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் வெளிப்படுது. வனாந்திரத்தில் அவர்களுக்கு மண்ணா போஷிக்கிறார், காடுகளை கொண்டு போஷிக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படியே வனாந்திரம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு அந்த வில்டர்னஸ், அந்த டெசர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பயங்கர வெயிலா இருக்கும் பகல்ல, இரவானா பயங்கர குளிரா இருக்கும், குடிக்க தண்ணி இருக்காது, சாப்பிட தண்ணி இருக்கு, சாப்பிட சரியான சாப்பாடு இருக்காது. ஆனா இங்க 40 வருஷத்துல ஜனங்களை பாருங்க, பகல் ஃபுல்லும் மேகஸ்தமா இருக்கு, அது வெயில் தாக்கம் வராம, இரவு ஃபுல்லா அக்னி ஸ்தம்பம் இருக்குது. பார்த்தா அந்த நல்ல கதகதப்பா ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்கு, குடிக்க தண்ணி ஒன்று இருக்குது, காலையில டைம் தானே மண்ணா கிடைச்சிருக்கு. இந்த வனாந்திரத்தின் சூழ்நிலைகள் எதுவுமே அவங்களுக்கு அவர்களுக்கு அன்னைக்கு ஆடு மாடுகளின் பலி செலுத்துகிற அந்த ரத்தம் தான் இருந்துச்சு. அது ஒரு மறைபொருள் தான், அது வந்து நிஜம் கிடையாது, அது வந்து ரியாலிட்டி கிடையாது, அது வந்து ஒரு இதுதான், ஒரு மறைபொருளாக நிழலாட்டமாய் சொல்லப்பட்டது தான். அதுவே அவ்வளவு மகிமையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை விட நம்ம சிறந்தவர்களா இருக்கும். ஏன்? நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்மளால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்ம ஆடு மாடுகிற ரத்தத்துக்கு பின்னாடி நம்ம போகிறது அது மறைபொருள். இப்போ நம்ம சில காய்கறிகளை உடைச்சி அதில் குங்குமத்தை தடவுறதுக்கான காரணம் என்ன? அது ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றது நம்ம ஒருத்தருக்கு மனுஷனுக்கு தெரியுது. பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லாம சாவ விமோச்சனம் இல்லை, சாவ விமோச்சனம் இல்லாம நல்வாழ்வு இல்லை. இந்த ரூட் அவனுக்கு நல்லா தெரியுது. அதனால ஏதாவது பண்ணி எலுமிச்சை மரத்தை உடைச்சிட்டு ஏதோ பண்ணி ரத்தத்தை காமிச்சு இது பண்ணிட்டு இருக்கான். ஆனா புரியுது, கான்செப்ட் புரியுது. ஆனா இதுக்கு ஒருத்தர் விலை கரைத்து செலுத்திட்டாரு, ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, அதை எடுத்து சுதந்திரித்துக் கொள்ளணும்ன்றதுதான் இங்க விலங்கு. இப்ப நீரின் வசனத்தை எடுத்து நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க, இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றுட்டாரு. ஆதி அப்போஸ்தலர்கள் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யறாங்க, மிகப்பெரிய விதங்கள்ல சபைகளை ஏற்படுத்துறாங்க, அநேகருக்கு சுவிசேஷங்களை அறிவிக்கிறாங்க, அநேகர் உயிரோடு எழுப்புறாங்க, அநேக பெரிய அற்புதங்களை செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அவர்கள் அற்புதங்களை. நீங்க வீட்டுல போங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்கெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பயன்படுத்தப்படுது ஒரு ரிசர்ச் பண்ணுங்க, உட்கார்ந்து ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. இப்படிதான் பைபிள் ஸ்டடி நம்ம பண்ணணும். நமக்கே ஒரு பைபிள் ஸ்டடி எப்படி பண்ணணும்? இப்படிதான் ஒரு கான்செப்ட் வச்சுட்டு ஒரு நோக்கத்தை வச்சுட்டு அதன் அடிப்படையில் பைபிளை வாசிக்கணும். இப்படிதான் வேதத்துல நாம் தேடுகிறவர்களாய் மாறணும். எந்தெந்த சூழ்நிலையில் அவங்க செய்யறாங்கன்னு பாருங்க. நீங்க அந்தந்த சூழ்நிலையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லி பாருங்க. ஏதோ மந்திரம் போடுறது மாதிரி கிடையாது. இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும் மந்திரம் போடுறது கிடையாது. 100 முறை சொல்லணும், 108 முறை சொல்லணும், அது கிடையாது. இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து, எனக்காய் ஆண்டவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் மரிச்சாரு, எனக்காய் அவர் ரத்தத்தை சிந்தினாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுதி பரத்துல உட்கார்ந்து எனக்காய் பறித்து பேசுகிறவராக இருக்கிறாரு, அவர் எனக்காய் சிந்தின ரத்தத்தை எடுத்து நான் பயன்படுத்துறேன் அப்படின்ற விசுவாசத்தோடு கூட நீங்க பேசுங்க. உங்க சூழ்நிலை இப்படிதான் நீதி வசனத்தை பயன்படுத்த. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:12. இன்னும் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:11. ஒருத்தர் எபேசியர் 2:12. ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. ஒழிந்து போகிறதே மகிமை உள்ளதாய் இருக்கிறது, நிலைத்திருக்கிறது அதிக மகிமையா இருக்கும் அப்படின்றாரு. எபேசியர் 2:12 வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்முடைய நிலை எப்படி இருந்துச்சு? வாக்குத்தத்தத்திற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள், இப்படிதான் நம்ம இருந்தோம். ஆனா தேவனும் இரக்கமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்த்திருக்கிறார், உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இன்னைக்கு அவரோடு கூட உயிரோடு கூட எழுப்பினது மாத்திரமல்ல, உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார செய்து ஆளுகை செய்கிறவர்களாய் நம்மளை மாற்றி இருக்கிறார், உன்னதம் வரை உயர்த்தி இருக்கிறார், சிங்காசனத்துல உட்கார வைத்திருக்கிறார் நம்மளை. ஆனா நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் உட்கார்ந்துருக்கேன், சிங்காசனத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த சேரங்க ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, உங்களுக்கான இடம் அங்க ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு.
உங்களை அங்க அப்பாயிண்ட் பண்ணி வச்சிட்டாரு. உங்க நித்தியத்திற்கான நாற்காலி உங்களுக்கு, உங்களுடைய ஆளுகை வைக்கப்பட்டு விட்டது. அப்ப நித்தியத்திலேயே கர்த்தர் அதை கொடுத்துட்டாருன்னா இந்த நிஜத்துல அதை செய்வார செய்ய மாட்டாங்க. அதே செஞ்சுட்டாருன்னா இது ரொம்ப ஈஸி. அப்ப நமக்கு அந்த அந்த என்னைக்கு நமக்கு அந்த தெளிவு வருதோ அன்னைக்குதான் நம்மளுடைய வாழ்க்கை நண்பாடு. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறதுனாலே எனக்கு நண்பாழ்வு தான். ஆனா இருக்கிறதுனாலே நான் எதுவுமே பண்ணாம நான் நண்பாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் என்னைக்கு அதை எடுத்து பயன்படுத்துறேன்னா அன்னைக்கு தான் எனக்கு நண்பாழ்வு. மோசேயோட வாழ்க்கையில நீங்க வாசிங்கன்னா மோசையை குறித்து முழுக்க நிறைய வசனங்கள் போகுது. ஆனா ரொம்ப விசேஷமா எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் நம்ம புதிய ஆண்டு தோட்டத்துல வாக்குதத்த ஆராதனை நம்ம பார்ப்போம். மோசையை குறித்து தான் நம்ம பார்ப்போம். அன்னைக்கு மோசே பாத்தீங்கன்னா எபிரேயர் இருக்கும் 11ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா 3 காரியங்கள் வரும். நீங்க வாசிக்க அப்புறம் எபிரேயர் 11 24 26 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா 3 வார்த்தைகள். 1 24ல பாத்தீங்கன்னா வெறுத்து, 25ல தெரிந்து கொண்டு, 26ல வாக்கியம் என்றேன். இந்த 3 காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 430 வருஷம் அடிமைத்தனம் இருக்கு. இந்த 430 வருஷத்துல ஒருத்தர் கூட என்ன தோணல, நான் ஆபிரகாமின் சந்ததிப்பா, எனக்கு அடிமைத்தனமே தேவையில்லை, இந்த அடிமைத்தனத்துல நான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்காரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, எங்கள் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் அடிமையாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு பயனும் தோணவே இல்லை மோசையை தவிர. மோசைக்கு தான் ஃபர்ஸ்ட் தோணுது. எப்படி அவருக்கு தோணுது அப்படிங்கும் போது சொல்றாங்க, யோபு வாழ்ந்தார்ல, யோபு வாழ்ந்த சரித்திரத்தை யோபுவுக்கு, ஏன்னா யோபு அந்த நாட்கள்ல மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்தார். அவருடைய செல்வம்ன்றது மிக பெருசு. அது ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை அவர் நடத்திட்டு இருந்தார், ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை அவர் நடத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவரை நம்பி அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, பயங்கரமான ஆடு மாடுகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த யோபுவுக்கு அந்த காலத்தில், அதாவது யோபுன்றவர் ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன். அதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஆபிரகாம் நாட்டுக்கு முன்னாடி. இந்த யோபுவோட நாட்கள்ல யோபுவுக்கு எகிப்திய மன்னன் பார்வோன் ரொம்ப நெருக்கமானவனா இருந்தான். இந்த யோபுவுக்கும் ஒரு சிநேகரா எப்ப யோபு தன் இழந்தவைகள் எல்லாம் இழந்து திரும்பி பெற்றுக்கொண்டார்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு நெருங்கிய சிநேகனா ஒரு ராஜா இருந்தாலும், இந்த யோபுவோட சரித்திரத்தை தெளிவா எழுதி எகிப்தின் லைப்ரரியில யோபுவோட சரித்திரத்தை அந்த ராஜா எழுதி இருந்தாலும் ஒரு வரலாற்று தகவல். மோசே எகிப்தின் சகல சாஸ்திரத்திலையும் தேர்ந்து வளர்ந்தவராக இருக்கும்போது இந்த லைப்ரரியில ஒருவேளை ஆண்டவரை பத்தி இந்த மோசேக்கு யோபின் வாழ்க்கையை சரித்திரத்தின் மூலமா இந்த ஆண்டவரை பற்றி ஒரு வைராக்கியம் ஏற்பட்டிருக்கும். இப்ப மோசே எப்படி வராரு, அவர் சொல்றாரு, ஒரு எகிப்தியருக்கும் ஒரு எபிரேயனுக்கும் சண்டை வரும்போது எகிப்தியரை கொன்று போடுறாரு. ஏன் கொன்று போடுறாரு? நான் அடிமை கிடையாது, நான் ஆபிரகாமின் சந்ததின்ற எண்ணம் மோசைக்கு வந்துருச்சு. இப்ப மோசைக்கு அந்த எண்ணம் வந்தோடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, இவங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சாரு. இதுக்கான ரட்சிப்பு திட்டத்தை ஏற்படுத்தினாரு, மீட்கிறதுக்கான மோசை தயார்படுத்தினார், அவனுக்கான அற்புதங்களை செய்வதற்கான காரியங்களை கொடுக்குறாரு. ஆண்டவரே என்னால அற்புதம் செய்ய முடியாது, நான் நினைக்கிறோம்ல, இந்த மாதிரியான பர்டிகுலர் விஷயங்களை ஆண்டவர் செய்வாரு, இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாரு. சரீர சுகத்துல ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. அப்படியே சில பேர் போதிக்கிறாங்க, ஆண்டவர் சரீர சுகத்துல அது வந்து உங்களுக்கான முள், உங்களுக்கான பாடுகள், அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணுன்றாங்க. நீ கையை உள்ள விடுப்பான்றாரு, சட்டைக்குள்ள உள்ள விட்டா குஷ்டரோகி ஆயிடுது, திருப்பி கையை விடுறாரு, சுகம் கொடுக்குறாரு. என்ன உனக்கு வியாதி இருந்துச்சுன்னா அதை நான் போகிறதுக்கு நான் வல்லவரா இருக்கிறேன்றது மோசைக்கு மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் காண்பிக்கிறார். ஆண்டவர் இந்த வல்லமை உள்ள தேவன், அவர் மீட்புள்ள தேவன், அவர் ரட்சிக்கிற தேவன் நம்ம எல்லாருக்கும் காண்பிக்கிறார். இப்ப மோசே அற்புதங்களை பெற்றுக் கொள்வது மோசை மாத்திரமா தப்பு சொல்றாரு, சமஸ்த இஸ்ரவேலும் தப்பு சொல்லிருச்சு. ஆனா ஒருத்தருக்கு என்ன தேவை? அந்த விசுவாசம், அந்த எண்ணம் தேவை. என்ன, நான் என்னுடைய பிரச்சனையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அதை வெறுக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்க கட்டி பிடிச்சிடாதீங்க. ஐயோ இந்த பிரச்சனை இருக்குது, இது இருக்குது, அதை மேன்மை பாராட்டாதீங்க. எனக்கு கூட தாங்க 30 வருஷமா தலைவலி இருக்குதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு கூட தான் அது இருக்குது, இது இருக்குன்ட்டு அதில் நீங்க மேன்மை பாராட்டாதீங்க. அதுல இருந்து கர்த்தர் சுகம் கொடுக்குறாருன்றத ஃபர்ஸ்ட் நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது வெறுத்துருங்க, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்தாத, கர்த்தரிடத்துல உங்களை சேர்க்காத, உங்களை பலவீனப்படுத்துகிற, உங்களுக்கு போராட்டத்தை ஏற்படுத்துகிற என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது மோசே மாதிரி பிரச்சனையை வெறுத்து கற்றுக்கொள்ளணும்.
செய்தாரு? எபிரேயர் 11:24 வாசிங்க. வெறுத்தா? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. அதாவது அந்த சூழ்நிலை பார்த்தா பெரிய மகிமையை தர மாதிரி இருக்கு. அது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அடுத்த அரையாசனத்திலே கொண்டு போயிட்டு உட்கார வைக்கிற அளவுக்கு பெருசா இருக்கு. ஆனா அது அடிமைத்தனம். அது அடிமைத்தனம் தான். அடிமைத்தனத்துக்கு வீடு அது வெறுத்து 25ஆம் வசனம் சொல்லுது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஃபர்ஸ்ட் வெறுக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத, உங்களை குற்றப்படுத்துகிற, உங்களை குறைவுபடுத்துகிற, உங்களை கீழே இழுக்கிற, தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை நெருங்கி சேர விடாத காரியங்களை நீங்க ஃபர்ஸ்ட் வெறுக்கணும். அப்புறம் சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும். அதான் குவாலிட்டி டிசிஷன்ஸ். நீங்க எடுக்கிற தரமான தீர்மானங்கள். சில காரியங்களை வெறுக்கணும், சில காரியங்களை தெரிந்து கொண்டு வாக்கியம் என்று எண்ணினான். 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் என்று அவர் எண்ணினார். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு வெறுக்கணும், தெரிந்து கொள்ளணும், வாக்கியம் என்று எண்ணணும். அப்ப நீங்க எதை வாக்கியம் என்று எண்ணுகிறீர்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். சுகத்தை வாக்கியம் என்று எண்ணுங்க, பலத்தை வாக்கியம் என்று எண்ணுங்க, உங்களுக்கு நல்வாழ்வு வாக்கியம் என்று எண்ணுங்க, உங்களுக்கான கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை வாக்கியம் என்று எண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர். இன்னும் அப்படி வாசிக்கலாம். எபிரேயர் நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லு எபிரேயர் நிருபமே மறுபடியும் எடுத்து பார்க்குற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. நீங்க கர்த்தர் சித்தமாக இருந்தால் வர வாரத்தில் எபிரேயர் நிருபத்தை ஒரு முறை ஃபுல்லு வாசிங்க. எபிரேயர் நிருபத்தை புரியலையோ ஒரு முறை வாசிங்க. டைம் கிடைச்சா 2 முறை வாசிங்க, 3 முறை வாசிங்க. எவ்வளவு முறை உங்களால் வாசிக்க முடியுமோ அத்தனை முறை வாசிச்சுட்டு வாங்க. அடுத்த செய்தி அதன் அடிப்படையில் தான் இருக்கும். அப்ப எபிரேயர் நிருபத்தை நம்ம வாசிச்சு நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ள தான் போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கரெக்டாக முடிகிற மாதிரி இருக்கு. கர்த்தருடைய வழிநடத்தல் அப்படிதான் இருக்கு. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல அந்த பழைய உடன்படிக்கை ஆசாரியனும் புதிய உடன்படிக்கை ஆசாரியனையும் கம்பேர் பண்றாரு. 27ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 28ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 7:28. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் பலவீனமுள்ள மனுஷனை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துது. நியாயப்பிரமாணத்தின்படி பழைய உடன்படிக்கையில ஆசாரியர்கள் முதலாவது தங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? சுத்திகரிப்பை ஏற்படுத்திக்கணும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் போட்டிருக்கீங்க. வாசிச்சு பாருங்க. தங்களுக்கு முதல்ல சுத்திகரிப்பு ஏற்படுத்திக்கணும், அதுக்கப்புறம் போயிட்டு ஜனங்களுக்காக சுத்திகரிப்பு ஏற்படும். அப்போ பலவீனப்படுத்துகிறது, பலவீனமான ஒரு மனுஷனை பயன்படுத்துது. வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ரொம்ப முக்கியமான வசனம். நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோட கூட வசனம் என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை குமாரனை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதாம்ன்ற பழைய உடன்படிக்கை மனுஷன், பழைய ஏற்பாட்டின் மனுஷன், முதலாவது மனுஷனுடைய அந்த ஜீன்ல வந்த நம்மளை, அடிமைத்தனத்துல இருந்த நம்மளை, பிசாசுக்கு அடிமைத்தனத்துல இருந்த நம்மளை கொண்டு போயிட்டு அதே வழியில இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து அவரை வெற்றி சிறக்க பண்ணி அவரை 2ஆம் ஆதாமாக, அவர் பெர்ஃபெக்ட் மேன். 2ஆம் ஆதாம்னா அவர் வந்து செகண்ட் ஆடம்னா பெர்ஃபெக்ட் மேன். அந்த மேன், அந்த ஃபர்ஸ்ட் ஆடம்னா ஆதாம்னா மனிதன் தான் அர்த்தம், மனிதன். அந்த ஃபர்ஸ்ட் ஆடம் என்ன பண்றான்? விழுந்து போனவனா இருக்கான். இங்க செகண்ட் ஆடம் பெர்ஃபெக்ட் மேன் பண்றாரு, பிசாசு ஜெயிக்கிறாரு. இப்ப நம்மள என்ன பண்றாரு? அவருக்குள்ள வச்சு இப்ப நம்மளுக்கு பரிசுத்தராய் பூரணராய் நம்ம மாற்றிட்டார். இவரை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, எபிரேயர் நிருபமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் வருது. முழுக்க இயேசு கிறிஸ்து யாரு, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், அவரால் என்ன செய்ய முடியுன்ற பெரிய வெளிப்பாடு நமக்கு தருது. பூர்வ காலங்களில் பொங்காகவும் வகை மூலமாய் தாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். அப்படியே சொல்லிட்டே வந்துட்டு சொல்றாரு, இன்று நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்றைக்கு நான் உண்மை ஜெனிப்பித்தேன். இந்த வசனத்தை வச்சுட்டு சில பேர் இப்படி போய் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே அவரை உண்டாக்குனாரு. இயேசு கிறிஸ்து ஒரு உண்டாக்கப்பட்டவர். ஏன்னா கர்த்தர் தான் இப்ப இன்றைக்கு நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்கிறாரு. அப்ப இந்த வசனம் எங்க இருக்கு? 2ஆம் சங்கீதத்துல இந்த வசனம் அப்படியே இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவே
சிருஷ்டிக்கப்பட்டவர்ன்றாங்க. எப்படிதான் அவங்களுக்கு தோணுதோ தெரியல. எப்படிதான் அது அவங்க பிரசங்கம் பண்றாங்க, எப்படிதான் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுவே அவங்க புரிஞ்சுட்டு வேற நிறைய பேர் வேற இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் எப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க வாசிங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்துல 32 33 வசனத்தை வாசிங்க. ஜஸ்ட் அதை போயிட்டு ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த வசனத்தை இதே வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல இன்று நான் உங்களை ஜெனிப்பித்தேன்னா அது என்ன அர்த்தம்ன்றத நாம இன்டர்பிரேட் பண்றதை விட அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா இன்டர்பிரேட் பண்றாரு. 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீர் என்னுடைய குமாரர், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என் 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை ஏற்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகி நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அதாவது இன்றைக்கு நான் உண்மை ஜெனிப்பித்தேன்னா என்னைக்கு அவர் உயிரோடு எழுப்பினாரோ இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது நம்ம எப்படி, ஏன்னா தேவன் வந்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கிறாரு. உலகத்தின் பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்ததுனால இப்ப பிதாவாகிய தேவன் நம்முடைய முகத்தை திருப்பிக்கிறாரு. இங்க இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு, அடக்கம் பண்றாரு. இப்ப 3ஆவது நாள் என்ன பண்றாரு? இன்னைக்கு நான் உன்னை ஜெனிப்பிக்கிறேன், உயிரோடு கூட எழுப்புறேன் அப்படின்ட்டு பிதாவாகிய தேவனுடைய வல்லமை உள்ள போய் இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பி வராரு. மரணத்தின் சங்கிலிகளை குட்டை தெரிந்து வெளியே வராரு. இப்ப அவருக்குள்ளாக நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. 34ஆம் வசனத்தையும் வாசிங்க. இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோர் என்று எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று நீங்க தொடர்ந்து அப்படியே வாசிங்க. இந்த வசனம் வந்து கிட்டத்தட்ட 14ல இருந்து ஆரம்பிங்க. வீட்டை போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 13 14ல இருந்து அப்படியே வாசிச்சு கடைசியா 39ஆம் வசனத்தை வாசிங்க. 39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. மோசே மூலமாய் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் எவைகளெல்லாம் நீங்க விடுதலையாக்கப்பட முடியாமல் இருக்கோ இங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விடுதலையானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்பை பெற்றுக் கொண்டீர்கள். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி 3:13 கலாத்தியர் 3:13 ரொம்ப முக்கியமான வசனம் எழுதியிருக்குது. கிறிஸ்து நமக்காய் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்பதற்கு அவர் மரத்துல தூக்கப்பட்டிருக்காரு. நம்மளை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி விட்டார். அதுல இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டார். இங்க எபிரேயர் 7:28 சொல்லுது நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு அப்படின்னா என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு தன் ஜீவனை விட்டாரோ அது வரைக்கும் நியாயப்பிரமாண காலம் தான். இப்ப நியாயப்பிரமாணத்திற்கு பின்பாக இப்ப வாசிங்க மறுபடியும் இப்ப இந்த ஒரு மைண்ட் செட் வாசிங்க. நியாயப்பிரமாணத்துக்கு பின்புனா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை அதாவது விட்ட வரையும் எபிரேயர் 7:28 எபிரேயர் 7:28 வாசிங்க. நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷங்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான விளங்கின வசனமோ என்றென்றைக்கும் பூரணமான குமாரனை ஏற்படுத்துகிறது. என்றென்றைக்கும் பூரணமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. இப்ப நாம அவருக்குள்ளாக இருக்கிறோம். நாம எடுத்து சுகத்தை எடுத்து பிரகடனப்படுத்துறோம். எப்படி மோசே சில காரியங்களை வெறுத்து சில காரியங்களை தெரிந்து கொண்டு சில காரியங்களை மேன்மையாக எண்ணினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பொல்லாத காரியங்களை வெறுத்து நல்லதை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானதை தெரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதுவே நம்முடைய வாழ்க்கையில நாம மகிமையாய் பூரணனாய் நமக்கு அதுதான் மேன்மையாய் நம்ம என்னைக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோமோ விசுவாசத்தையே நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்ம யோசிச்சதை என்னைக்கு நம்ம விசுவாசத்தை தைரியமா நம்ம பிரகடனப்படுத்துகிறோமோ என்னைக்கு நம்ம பிசாசின் கட்ட உதறி தள்ளுகிறோமோ அன்னைக்குதான் நமக்கு செய்யும். ஏன்னா நமக்கான மீட்பு ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணது யோவான் ஸ்நானன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற அற்புதமான ஒரு விஷயம் காமிச்சு மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல லாஸ்ட் சப்பர் பஸ்தா பண்டிகை ஆசரிப்பாங்க. வாசிங்க 26ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் அந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா சீஷர்களோடு கூட பஸ்தாவை ஆசரிக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஒரு பஸ்தா எப்படி ஆசரிக்கணும்ன்ற
ஒரு நியமம் இருக்கு. ஒரு பஸ்காவை ஒரு புளிப்புலா அப்பத்தை எடுக்கணும், அப்புறம் ஒரு பழுதற்ற ஆடை எடுக்கணும், அது பலி செலுத்தணும், அதை இந்த அப்பத்தையும் இந்த ஆடையும் வச்சு சாப்பிடணும். இப்படிதான் பஸ்காவை ஆசரிக்கணும். ஆனா மத்தேயு 26 நீங்க வாசிங்க, எங்கேயாவது ஆடு இருக்கான்னு பாருங்க. அப்போ இருக்கும் திராட்சரசம், ஆடு இருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு பஸ்கா. சீஷர்கள் எல்லாரும் யூதர்களா இருந்தாங்க. அதுக்கு அவங்க யூதராக இருக்கிறதுனால அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்காவை ஆசரிக்க வராங்க. டேபிள்ல ஆடை காணும். அவங்க கர்த்தர் தெளிவாக காமிச்சாரு, இனி இந்த படி தேவையில்லை, நான் தான் உங்களுக்கு விடுதலை ஏற்படுத்துகிற பஸ்காவாகிய பலி யாரு? என்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியானாரே, கொரிந்தியர் அப்படியே அப்போஸ்தலன் பவுல் நமக்கான பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காய் பலியாக இருக்கப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக வரதுக்கு அந்த பஸ்கா பயங்கரமா உதவுச்சு. பாஸ்ஓவர் பெரிய ஒரு சங்கார தூதன் வரும்பொழுது அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்கும் பொழுது அவன் கடந்து செல்றான். அந்த தீவி வராம போகுது, ஜனங்கள் விடுதலையாக போறாங்க. அதான் ஒரு பெரிய துவக்கமாய் அமையுது. என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவருடைய உங்கள் இருதயத்தில் நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ, உங்கள் ஆவியில ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அன்னைக்கு அவன் தான் உங்களுக்கு பஸ்கா. 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அந்த பஸ்காவுக்கு பலியாக வேண்டிய ஆடு இயேசு கிறிஸ்து தான். அந்த டேபிள்ல அவர் தான் இருக்கிறார். அதை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துற, நமக்கு காண்பிச்சு கொடுக்குற. நமக்கு இன்னொரு பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு இன்னொரு பலி தேவையில்லை. நமக்கு இன்னொரு காரியங்கள் வரப்போறது கிடையாது. எல்லாம் நிறைவேற்றப்பட்டு முடித்து விட்டது. எல்லாம் நிறைவாக்கப்பட்டுருச்சு. எல்லாம் நமக்காக செய்து முடிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய மீட்புன்றது நிறைவேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். லீகல் சைடு முடிஞ்சிருச்சு. லீகல் சைடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. வைட்டல் சைடு, வைட்டல் சைடை மாற்றவே மாட்டாங்க. நீங்க செயல்பட கற்றுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா உங்க வாழ்க்கை யாரும் இன்னொருத்தருக்கு செயல்படுறது கிடையாது. புரியுதா? நம்ம மூஞ்சி நாம தான் கழுவணும். சின்ன வயசுல மத்தம் கழுவி விடுவாங்க. அடுத்து நம்ம மூஞ்சி நம்ம என்ன பண்ணணும், நாம தான் கழுவணுன்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நாம தான் சரி செய்யணும். சரி செய்யணுன்ற உணர்வு ஃபர்ஸ்ட். பிரச்சனையா? ஆமா, பிரச்சனையை உணர்த்துறீங்களா? உங்களுக்கு பயம் ஏற்படுதா? உங்களுக்கு கலக்கம் ஏற்படுதா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைன்றது தெரியுது. உலகத்திலேயே ரொம்ப மோசமான வியாதி என்னன்னா மறந்து போறதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மறந்து போயிடுச்சுன்னா, உணர்வே இல்லைன்னா எப்படி தெரியும்? உணர்வே இல்லை அப்படின்னா உள்ள இருக்கிற பிராணம் எப்படி தெரியும்? அப்ப அதுல வலி ஏற்பட போதுதான், ஆஹா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம சரி செய்ய முயற்சி செய்யறோம். அப்ப அதே போல உங்களுக்கு பயம் வருது, கலக்கம் வருது, போராட்டமா இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம இருக்குன்னா ஒரு பக்கத்துல சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு உணர்வு இருக்கு. நீங்க இப்ப உங்களுக்குள்ள அந்த உணர்வு வேலை செய்யுது. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நேரம் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே பிரச்சனை இதுதான் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு புரியாத செய்யும். ஏன்னா உங்களுக்கான பஸ்காவாகிய கிறிஸ்து பலியாக்கப்பட்டிருக்கார். உங்களுக்கான விடுதலை என்ன பண்ணியாச்சு, ஆல்ரெடி செஞ்சு முடிச்சாச்சு. அந்த லீகல் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ வைட்டல் சைடு நீங்க தான் என்ன பண்ணணும். ஆமா, நான் இந்த பொல்லாப்புல இந்த பிரச்சனையில சிக்கி அவிழ்ந்து போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆண்டவர் எனக்காய் பலியாக்கப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவர் எனக்காய் விடுதலை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆண்டவர் எனக்காய் மீட்பு ஏற்படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஜெயமாய் வாழ முடியும். இன்னைக்கு என்னால் வெற்றியாய் வாழ முடியும். என்னால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு நல்வாழ்வு இருக்குன்றதை நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சுகம். உங்களுடைய நல்வாழ்வு இங்க இருப்ப உங்களுடைய நல்வாழ்வு உங்களுடைய காலத்துல, உங்களுடைய ஜெயம் உங்க காலத்துல, உங்களுடைய மீட்பு உங்க காலத்துல. நீங்க என்னைக்கு அதை செய்ய சித்தம் கொண்டவர்களாக இருக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ, நீ இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாடிகள் சன் இளையகுமாரோட கதையை பாருங்க. அவன் புத்தி தெரிந்த போது பெரிய தவறுதான் பண்ணிட்டான். ஆனா என்னைக்கு அவனுக்கு புத்தி தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு அவன் அதுக்காக பண்ணுவான். அது போல உங்களுக்கு என்னைக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷப்படுங்க. பிரச்சனைன்றது தெரியுது. பிரச்சனைன்றது தெரியாத வரைக்கும் அது பெருகிக்கிட்டே தான் போகும். இந்த இளையகுமாரன் கதையில அவன் பாவம் செய்யறான், அவன் தவறு செய்யறான்ற உணர்வு வர வரைக்கும் அவனுக்கு அவனுடைய பாவம்ன்றது பெருகிக்கிட்டே போகுது, அவனுடைய அக்கிரமம்ன்றது பெருகிக்கிட்டே போகுது. ஆனா அந்த அக்கிரமம் ஒரு கட்டத்துல கொண்டு போய் அவனை அழிவுக்கு நேராக நடத்துது. அந்த அக்கிரமம் அவன் அழிவுக்கு நேராக ஒரு பெரிய ஆபத்துக்கு நேராக கொண்டு போகுது. பாவம்ன்றது அதுதான். பாவம்ன்றது நமக்கு ஆசை காட்டி நம்ம நிச்சயத்தை காமிச்சு ஒரு கண்ணி அப்படின்னு சொல்லுது. அது நமக்கு நல்லதை செய்யறது போல இருக்கு, நம்மளை மகிழ்விக்கிறதை போல இருக்கு. ஆனா அது ஒரு கண்ணி, ஒரு ட்ராப்.
குற்றப்படுத்தும். தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடாது, மனிதர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடாது, நம்மளை போட்டு நெருக்கி எடுத்துரும். அப்ப இதெல்லாம் விலகி நமக்காக ஏற்படுத்தப்பட்ட மீட்பை எண்ணி என்னைக்கு கர்த்தரை நெருங்குவீங்களோ அன்னைக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்யும். ஆமென். விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நீங்க மீட்பின் சத்தியத்தை புரிந்து கொள்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். மீட்பின் நிஜங்களை நீங்க தெரிந்து கொள்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன்.